மேஷராசி பரணி நட்சத்திரம். சம்பந்தமே இல்லாத வேலை. இல்ல பரவாயில்ல, நோ தேங்க்ஸ். நான் படிச்சதுக்கு அதே மாதிரி நான் எல்லாமே சம்மந்தம் இல்லாம தான் நடந்துட்டு இருந்திருக்கு லைஃப்ல இப்போ வரைக்கும். நோ தேங்க்ஸ். இல்லைங்க, கரெக்டா போகுமா, நிறைய ஹோப்போட போறேன், ஹோப்பா ரோப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போதைக்கு. இப்போ விரய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாமே அவங்களுக்கு சுப விரயங்களாக தான் இருக்கும். பாக்க வச்சு சாப்பிட்டா எனக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு எல்லாமே ஹை லெவல்ல கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. குழந்தைகள்னாலையும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றதுனாலையும் நிறைய ஸ்ட்ரெஸ் வரலாம். புதுக்கோட்டை பொன்னுசாமி சரவணன். பேச்சுவார்த்தையில நிறைய டைவர்ஸ் பண்ற அளவுக்கு அப்படிங்கிற வரைக்கும் நான் போறேன்ற அளவுக்கு சண்டைகள் வரும். இல்ல சார், நிறைய என்ஜாய் பண்ணணும், ஃபாரின் போகணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நிறைய சுப செலவுகள் பண்ணுவாங்க. தைரியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கலாம். அப்புறம் முதலீடுகள் அதிகமா பண்றது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். இன்னொன்னு இருக்கு, சாப்பிடுங்க போக. தகப்பனாருக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாகும் சார். யூரினரி இன்ஃபெக்ஷன், ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதுகு வலி ஏற்படும். எலக்ட்ரிக்கல் பொருள் யூஸ் பண்ணும்போது இவங்க கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். அயன் பாக்ஸ், வாட்டர் ஹீட்டர் இதெல்லாம் ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷாக் அடிக்கக்கூடிய ராசி இந்த வருஷம். குடிப்பழக்கம், புகைப்பழக்கம் இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வரும் சார். பழக்கம் வந்துடும். எக்ஸஸா பணம் வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த பணத்தை வெளியில சொல்லக்கூடாது, இல்லைன்னா நண்பர்கள் உறவினர்கள் கடன் கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. இடம் வாங்கும்போது கவனமா இருக்கணும். வழிப்பாதை பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. மேஷராசியில இருக்கு மாணவர்கள் கண்டிப்பா இந்த வாட்டி நிறைய நீட் தேர்வுல தேர்ச்சி பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. அதே மாதிரி கண்டிப்பா மேஷராசிக்காரங்க வீடு வாங்குவாங்க. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. சொத்து வேண்டாம்னாலும் தானா அவங்களுக்கு அமையும். வெளியே போகும்போது நாய்ங்க பக்கத்துல போகும்போது கொஞ்சம் உஷாரா போகணும். ஏன்னா இவங்களை கண்டாதான் நாய் விடாது. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இப்படியே நாய்கிட்ட உஷாரா போகும். புதுசா இருக்கீங்க. இது மட்டும் இல்லாம வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்றதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. 9 மாசமா இது நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து வெளிநாட்டு விஷயம் பத்தி இப்போதைக்கு நான் எதுவுமே யோசிக்கல. ஆனா அப்பாவோட சொத்து விஷயமா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஒரு மனிதாபிமான அடிப்படையில அதுக்கு மட்டும் தான் யோசிச்சு. இறுதியாக வருகிற மே மாசத்துலேருந்து அக்டோபர் மாசத்துக்குள்ள அந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு அந்த சொத்து கைக்கு வரும். மேஷத்துக்கு இந்த ஸ்ட்ரெச்சிங் நடக்கிறாங்களோ தெரியாது, ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். ஆனால் பாடியில் பெயின் ஆரம்பிக்கும். ஃப்ரோஷன் ஷோல்டர்லாம் அதிகமாக வரக்கூடிய ராசியில் மேஷம் வரும். ஜாயின்ட் பெயின்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். தொழில் விஷயத்துல கண்டிப்பா ஒரு தொழில் இல்லாம 2 தொழில் அமையும். உங்களை நம்பி நிறைய ஃபண்டு கொடுக்கக்கூடிய நேரம் இது. ஃபண்டு நிறைய வரச்சா நிறைய ராங் டைவர்ஷன் வரும். அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். திருமண வாழ்க்கை, காதல் அது ஏதாவது கை கூடுமா ஐயா? எனக்கு என்னைக்கு பைத்தியம் பிடிக்கும் தெரியல. என்ன மணி அடிக்கிறாங்க. மேஷராசிக்காரங்களுக்கு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அது கொஞ்சம் டேமேஜா தான் போயிட்டு இருக்கு. இல்ல எப்போதுமே காதல் ஃபெயிலியர் ஆகிற நட்சத்திரம் பரணி. கரெக்ட். அதனால ஆசைப்பட வேண்டாம். ஆசையே பட வேண்டாம்ன்றீங்களா? ஆசையே படக்கூடாதா? சரி. ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். நான் ஆசைப்படல, அப்பா அம்மா ஆசைப்படுறாங்க. அது மாதிரி ஏதாவது அப்பா அம்மா ஆசைப்பட்ட இடத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆகும். ஓகே. ஏன்னா எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. மேக்ஸிமம் பரணிக்கு 90% லவ் மேரேஜே கிடையாது. லவ் மேரேஜ் வேணாம், மேரேஜ் கட்டாயம் உண்டு. அதான் வேணும். நான் மேட்ருக்கு வர்றேன். உள்ள இப்படி வந்துருச்சு. லவ் மேரேஜ் வேணாம், மேரேஜ் நடக்குமா? ஏதாவது ஒண்ணு. நீ சரியான ஆம்பளையா இருந்தா எங்க அண்ணன் ஒருத்தவத்தை மோதி பாடுறான். 7 சனின்னு ஒண்ணு மேஷத்துக்கு அதுதான் பயப்பட வேணாம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விரயச்சனியா இருக்காரு. அந்த விரயச்சனியை குரு பார்க்கறதுனால அந்த விரயங்கள்ன்றது நல்ல விஷயமா நடக்க போகுது. அதுக்கு பின்னாடி அக்டோபர்ல இருந்து அடுத்த மே மாசம் உங்களுக்கு பிரச்சனைகள், அந்த விலை தொந்தரவுகள், விரைய செலவுகள்லாம் இருக்கும். ஹலோ,
இது எல்லாம் பொது பலன் தான். ஸோ இந்த ராசி பலன் வந்து பார்த்ததுனாலே எவ்வளவு நாளா தொழில் பண்றோம் மறப்பமா நாங்க. நம்ம வாழ்க்கை அவ்வளோதானா, இந்த ராசி பலன் சொன்னதுனாலே ஓஹோன்னு இருக்க போதா? இது ரெண்டுக்கும் இடையில நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஊருக்கு போயிட்டு வந்து பாருங்க சார், அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. இதெல்லாம் ஒரு கைடன்ஸா எடுத்துக்குங்க, அவ்வளவுதான். மேசராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும்போது உறுதியாகவே 2026ஆம் ஆண்டில் சனியின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பு தான். 7.5 சனியாக விரய சனியாக முழு பலத்துடன் சனி பகவான் வலம் வர போகிறாருங்க. எனவே விரய செலவுகள் நிச்சயம் அதிகமாக தான் இருக்கும். விரய செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல உறுதியாக பெரிய அளவுல கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. கடன் வாங்கி கூட சில விரய செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் உண்டு. அது சுப விரயங்கள் கூட இருக்கலாம், அல்லது தேவையற்ற விரய செலவுகளாகவும் கூட இருக்கலாங்க. எனவே 7.5 சனி என்பதால் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். விரய சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் நிச்சயம் சற்று சாதகமற்ற அமைப்புதான். ஆனால் அதே வேளையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் 3லும் பிறகு 4, 5லும் வலம் வர போகிறார். 4ல் உச்சபலமும் 5ஆம் இடத்திலும் வலம் வர போகிறாருங்க குரு பகவான். குருவினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் முற்பகுதி சற்று சாதகமற்ற சூழல் என்றால் பிற்பகுதியில் 7.5 சனியால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளை அவருக்கு நேர் எதிராக பலம் பொருந்திய அமைப்பில் குரு வலம் வர போகிறார். குரு பகவான் மிகவும் சாதகமாக வலம் வரும் ஒரு ஆண்டாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இந்த இரு கிரகநிலைகள்ல வீரியம் நிறைந்த கிரகமாக குரு பகவான் வலம் வர போகிறார். எனவேதான் மேசராசிக்காரர்களுக்கு விரய செலவுகள் ஏற்பட்டாலும் சுப விரயங்களாக மாறுவதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் இறுதியில் குருவின் சுப பார்வையும் ராசிக்கு கிடைக்க போவது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே குருவின் அமைப்பு இந்த வருடத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதியில் சற்று தாராளமாக நிறைந்த நன்மையை பெற்றுத்தரும் அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ராகு பெரும்பாலும் ஆபத்தில் தான் வலம் வருகிறார், இறுதியில் தான் கர்மத்தில் நுழைய போகிறார். அதே போன்று கேதுவும் சுகஸ்தானத்தில் இந்த வருடத்தின் இறுதியில் தான் நுழைகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு அமோகமான நன்மைகளை அள்ளி கொடுக்கும் ஒரு ஆண்டாக உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறது. நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பு அமோகமான மாற்றத்தை பெற்று தருகிறது. தடை நிறைந்த காரியங்களை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிழல் கிரகமான ராகு கேது உருவாக்கி கொடுக்கிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரன், சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகள் ராசியின் அதிபதியுடன் துவக்கத்தில் இணைந்து வலம் வந்தாலும் பிறகு பல இடங்களில் மாறினாலும் ராசியின் அதிபதி உச்சபலம் பெறக்கூடிய ஆண்டாக அமைவதால் நல்ல மாற்றம் விரைவாக கிடைக்கிறது. மற்ற கிரகநிலைகள் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு இருந்தாலும் இந்த தருணத்தில் சாதகமற்ற அமைப்பு என்று சொன்னால் நிச்சயமாக சனி ஒருவர் மட்டும்தான். மற்றபடி குரு, ராகு, கேது, செவ்வாய் என மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் மிகவும் சாதகமான சூழலை தான் உருவாக்குகிறது மேசராசிக்காரர்களுக்கு. எனவே 7.5 சனி என்றாலும் விரயச்சனி காலகட்டத்தில் பெரிய அளவுல சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை. இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்து மாதத்தில் ஏதோ ஒரு சனிக்கிழமை நிச்சயமாக விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதோடு சனிக்கிழமையில் மதியம் 1:30 மணிக்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். நிச்சயமாக 7.5 சனியின் பாதிப்புகள் விலகி நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும். மேசராசிக்காரர்களுக்கு இனிமையான ஆண்டாக உறுதியாகவே அமையும். கவலையில்லாமல் பல காரியங்களை முயற்சி செய்யுங்கள். வெற்றி வாய்ப்பை குரு உள்ளிட்ட பல கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேசராசிக்காரர்கள்.